வணக்கம். இந்த ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாம் அனைவரும் ஒரு நாளில் 3 முறை உணவு உட்கொள்கிறோம். ஒரு நாளில் ஆனால் 24 மணி நேரமும் நாம் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்று நாம் சுவாச மண்டலத்தை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இங்கு நம்மிடையே 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளனர். நமது முதல் சிறப்பு விருந்தினர் சகோதரி பிரம்மகுமாரி சுதா அவர்கள். இவர்கள் கடந்த 27 ஆண்டு காலமாக இந்த ராஜயோகா பயிற்சியை பயின்று வருகிறார். இவர் கடந்த 18 ஆண்டு காலமாக தன்னை முழுமையாக இந்த ஆன்மீக சேவையில் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். நமது இரண்டாவது சிறப்பு விருந்தினர் டாக்டர் கோகிலா அவர்கள். இவர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த ராஜயோகா பயிற்சியை பயின்று வருகிறார்கள். இவர் ஒரு மகப்பேறு மருத்துவர். வணக்கம் டாக்டர். வணக்கம். நமது மூன்றாவது சிறப்பு விருந்தினர் கார்த்திக் அவர்கள். இவர்கள் ஒரு சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை போடிநாயகனூரில் நடத்தி வருகிறார்கள். இவர் ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். உங்களுக்கு தான் முதல் கேள்வி. நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் காற்று பார்த்தீங்கன்னா அதிகமான மாசு, தூசி எல்லாமே நிறைஞ்சிருக்கு. மற்றும் பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இருக்கு. இதனால குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சளி தொல்லை போன்ற மற்ற நிறைய சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. இதற்கு எந்த ஆசனம் உகந்த ஆசனம்? இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? அதாவது இன்னைக்கு இந்த மாதிரி சுவாச பிரச்சனை நிறைய வருது. ஆசனங்களில் நிறைய ஆசன முறை இதுக்கு இருக்குது. இப்போ சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு எல்லாரும் எளிதாக போடுறதுக்கு நமக்கு மத்தியாசனம் ஒரு பெரு உதவியாக இருக்கும். இப்போ மத்தியாசனம்னா என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிடுவோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறமா மத்தியாசனத்தோட பயன்களை உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். மத்தியாசனம் முதல்ல நம்ம அமர்ந்து வலது காலை எடுத்து இடது தொடையிலும் இடது காலை எடுத்து வலது தொடையிலும் வைக்கணும். பின்பு மெதுவாக பின்னால் சாய்ந்து படுத்து கைகளை காது பக்கத்தில் ஊன்றிக்கொள்ளவும், ஊன்றிக்கொண்டு கைகளால் உடலை மேல் நோக்கி தூக்கி தலையை பின்புறமாக வளைக்கவும். பின்பு கைகளால் கால் விரல்களை பிடிக்கவும். சில வினாடிகள் அப்படியே இருந்து பின்பு தலையை மெதுவாக இறக்கிவிடவும். கால்களை மெதுவாக எடுத்துவிட்டு ஓய்வு எடுக்கவும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த மத்தியாசனம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. இந்த மத்தியாசனம் போடுறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, அநேக விதமான சுவாச சம்பந்தப்பட்ட நன்மைகள் நமக்கு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மாசனத்தை போட்டுட்டு நாம் தலையை இப்படி பின்னால் வளைக்கும் போது, இந்த பயிற்சி பண்ணும்போது நம்மளுடைய நெஞ்சு கூடு, நெஞ்சு விரிவடையுது. இந்த பயிற்சி முறையில் விரிவடையுது. அப்படி விரிவடையும் போது நம்மளுடைய நுரையீரலில் நிறைய காற்று என்பது உள்ளே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக உட்காந்துருக்கும்போது குறைவான காற்று தான் வாங்கி நம்ம விடுவோம். நம்ம 1/2 லிட்டர் காற்று நம்ம உள் வாங்கி வெளியே விடுவோம். ஆனால் அந்த நுரையீரல் 5.5 லிட்டரு காற்று பிடிக்கக்கூடிய கொள்ளளவு கொண்டது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த முழுமையான காற்றுங்கிறத நம்ம வாங்கி வெளியே விடுறதில்ல. எப்போ ஒரு மனுஷன் நிறைய ஆக்சிஜனை உள் வாங்குறாங்களோ அப்போதான் எல்லா உறுப்புமே சிறப்பாக செயல்படும். இப்போ காலப்போக்கில் நம்ம நிமிந்து கூட உட்கார மாட்டோம், குனிஞ்சுதே உட்காரோன்றதுனால இன்னும் காற்றோட அளவு நமக்கு ரொம்ப குறைஞ்சிருது. இந்த மத்தியாசனத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா நிறைய காற்று என்பது நம்மளுடைய நுரையீரலுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நுரையீரலுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால அது உடனடியாக இரத்தத்தில் போய் கலந்து இரத்தம் உடம்பின் பல பாகங்களுக்கு ஆக்சிஜனை சுமந்து செல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ எல்லா பகுதிக்குமே நமக்கு ஆக்சிஜன் என்பது கிடைச்சிரும். அப்போ ஆக்சிஜன் கிடைச்சிச்சின்னா எல்லா உறுப்புகளுமே, சுவாச உறுப்புகள் மட்டுமல்லாது எல்லா உறுப்புகளுமே சிறப்பாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மத்தியாசனத்தோட இன்னொரு சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தொண்டை சம்பந்தமான பிரச்சனை, இப்போ தொண்டை எரியுது, தொண்டை வலிக்குது, தொண்டை கட்டிக்கிருச்சு, அந்த மாதிரி தொண்டை அலர்ஜி ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த மத்தியாசனம் பெரிய உதவியாக இருக்கும். அந்த ஆசனத்தை ஒரு 20 செகண்டில் ஒரு 2 முறை செஞ்சாங்கன்னா அந்த தொண்டை வலியெல்லாம் கூட அவங்களுக்கு நல்லா குறையும். அதோடு மட்டும் இல்லாமல் கழுத்து வலியும் கூட அந்த ஆசனத்தில் குறையும். சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நல்லா அதில்
குணமடைகிறதுக்கான வாய்ப்பு அந்த மத்தியாசனத்தில் நிறைய இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஆசனத்தில் நம்மளுடைய ஜனனேந்திரிய பாகங்களுக்கு இரத்த ஓட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படி பல்வேறு பலன்களை தரக்கூடியதாக இந்த மத்தியாசனம் என்பது இருக்குது. இப்போ நம்ம நேயர்கள்லாம் இந்த ஆசனத்தை பார்த்தீங்க. இதை தினந்தோறும் நீங்களும் அனுபவித்து அதோட பயன்களை பெறுங்க அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரோக்ராமோட ஒரு முக்கியமான விஷயம். அதனால் நீங்களும் இதை தினந்தோறும் செய்யுங்க. இதுதான் இந்த மத்தியாசனத்தோட சிறப்பு. இது சுவாசத்தை பிரச்சனையை நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா கேட்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொண்டை வலி இருந்தால் கூட ஒரு 10 செகண்ட் பண்ணுனா போதும்னு சொல்கிறீங்க. அடுத்தது, இந்த ஆசனத்தை எல்லாரும் செய்யலாம் அப்படின்னு இருக்கா, இல்லை யாரெல்லாம் இதை செய்யக்கூடாது? இந்த ஆசனத்தை எல்லாரும் தாராளமாக செய்யலாம். ஆனால் இந்த ஆசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதில் பத்மாசனம் போட்டு நம்ம இந்த ஆசனத்தை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் வயதானவர்கள், உடல் கொஞ்சம் முடியாதவர்கள், அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா பத்மாசனம் போடாமலேயும் இந்த ஆசனத்தை அவங்க செய்யலாம். வெறும் கால்களை மட்டும் மடிச்சிருந்து தலையை வளைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் கூட அவங்க 2 கால்களை நேராக நீட்டிய நிலையிலே இருந்து கூட அவங்க இந்த ஆசனத்தை செஞ்சுக்கலாம். இன்னும் கூட வசதி அவங்களுக்கு ஆனால் எல்லாருமே இந்த ஆசனத்தை தாராளமாக செய்யலாம். இன்னும் கூட வசதி தேவைப்பட்டால் 2 தலாணியை அவங்களுடைய முதுகுக்கு பக்கத்தில் வச்சுட்டு கூட அப்படியே கூட மத்தியாசனம் பண்ணலாம். இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆசனம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது, நம்ம மருத்துவர்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜனத்தொகை ரொம்ப பெருகிடுச்சு. வாகனங்கள் விதவிதமான கார்களை நம்ம ரோடு ஃபுல்லாக நிறைச்சி வச்சுட்டாங்க. அதிலிருந்து வரக்கூடிய புகை, இதனால நுரையீரலில் நிறைய பாதிப்பு ஏற்படுது. நம்ம நுரையீரல் நல்லா இயங்குவதற்கு நம்ம என்ன செய்யலாம், எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு விளக்கம் தர முடியுமா? நகரங்கள் எந்த அளவுக்கு பெருகிருச்சோ, விஞ்ஞானம் வளர வளர தொழிற்சாலைகளும் அதிகமாகிடுச்சு. தொழிற்சாலைகள் அதிகமாக ஆக அதனால் அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள், புகை அதெல்லாமும் அதிகமாகிடுச்சு. அதையெல்லாம் ஒரு தொழிற்சாலை நிர்மாணிக்கும் போதே அதையும் ப்ராப்பராக அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத அவங்க யோசிச்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் தொழிற்சாலை நிறுவனம் தான் ஆர்வம் காமிக்கிறாங்க. ஆனால் அந்த புகையை பற்றி கவலைப்படுறதில்ல. அதே போல் வாகனங்கள் அதிகமாகிடுச்சு. வாகனம் வாங்கிறதுக்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த வாகனத்தில் ரோட்டில் போகும்போது எத்தனை புகையை விட்டுட்டு போகிறோம், அது பின்னாடி வரவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும், அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்படியாகவே ஏர் பொல்யூஷன், அதே மாதிரி சவுண்டு, எல்லா பொல்யூஷனுமே மனிதனுடைய சுவாச உறுப்பை தான் பாதிக்குது. இப்போ பார்த்தோம்னா பெரிய சிட்டிஸ்லாம் இதுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. அவங்கெல்லாம் மாஸ்க் போட்டுகிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் தொழிற்சாலைகளில் அவங்க என்ன செய்யணுன்னா சிம்னி வச்சிடணும். சிம்னியை வச்சு ரொம்ப உயரத்தில் அந்த கேஸஸ் கொண்டு விடணும். இப்போ சாயப்பட்டறை வைக்கிறாங்க, டையிங் ஃபேக்ட்ரியில் நிறைய கழிவு வரும். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கொண்டு ஆற்றுல விடுறாங்க. தண்ணி தான் பொல்யூட் ஆகுது. அது செய்யாமல் அதை எந்த இடத்துல கொண்டு விடுமோ அதுக்கு ப்ராப்பர் ட்ரைனேஜ் வைக்கணும், கட்டணும். இப்போ கவர்மெண்ட்டு சொல்லிகிட்டு இருக்குது, இன்னமும் அவங்க கட்டி முடித்த பாட்டை காணோம். அப்படியே தான் அது போயிட்டுருக்குது. நிறைய ஊரில் ஆறுகள் சேதமாகிறது இந்த ட்ரைனேஜ். அது எஸ்பெஷலி சாயப்பட்டறை. ஈவன் ஸ்பேஸை கூட யாரும் விட்டு வைக்கல. ஸ்பேஸில் என்ன பண்ணுறாங்க, ராக்கெட் விடுறாங்க. ராக்கெட் எங்கேயாவது உடஞ்சி போச்சுன்னா அந்த துண்டு எங்கெங்கே போகுது, அத்தனையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போடுறாங்க. மொத்தத்தில் இது எல்லாத்தையும் சரிப்படணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவேர்னஸ் வரணும். நான் சூழ்நிலையை மாசுபடுத்தக்கூடாது. ஏன்னா இது நேராக லங்ஸுக்கு தான் போகுது. லங்ஸுக்கு போகிறதுனால முதல்ல அலர்ஜி வருது. வீட்டிலேருந்து நல்லா புறப்படுறாங்க, ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே அத்தனை தும்மல், இருமல், இவ்வளவு கஷ்டம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஆஸ்மா வந்துடுது. அடுத்தது தொடர்ந்து இதே மாதிரி அதே ரூட்டில் போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பிராங்கைட்டிஸ், அக்யூட் பிராங்கைட்டிஸ் எல்லாமே வருது. அப்போ ஆல்மோஸ்ட் டாக்டர்கிட்ட போகிற மாதிரியே நிலைமை இருக்கும். அதுக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம், நம்மளுடைய கழிவை நம்ம கரெக்டாக கொண்டு போயிடணும், வெளியேற்றிடணும், எந்த இடத்துல கரெக்டாக செய்யணுமோ அதை செய்யணும். இப்போ கம்போஸ்டே பாருங்கள், சிட்டிலேயோ முனிசிபல் லிமிட்லேயோ பார்த்தோம்னா கம்போஸ்ட் எல்லாத்தையும் அவுட் ஆஃப் முனிசிபல் லிமிட்டு கொண்டு போயிடணும். இவங்களுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே போடுறாங்க. அது கிடையாது, அவுட் ஆஃப் முனிசிபல் லிமிட் கொண்டு போகணும். அட் த சேம் டைம் அதை க்ளோஸ்டாக வைக்கணும்.
ஓப்பனாக வச்சு காற்றுல பறக்கிற மாதிரி விடக்கூடாது. இது எல்லாம் செய்யணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், மைண்ட் பொல்யூஷன் லீட்ஸ் டு ஆல் பொல்யூஷன். சகோதரர் சொல்ற போதும் நம்ம மருத்துவர் கூறும் பொழுதும் கூட சொன்னாங்க, எப்படி நம்ம காற்று மண்டலம் மாசடையும் பொழுது சுவாச மண்டலமும் பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சத்தத்தால் மனதில் கூட பாதிப்பு ஏற்படுகிறது. இதை எப்படி ராஜயோக பயிற்சியின் மூலம் நாம் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விளக்கத்தை நீங்க தர முடியுமா? காற்று மாசடைதுன்னு சொல்கிறோம். சப்தங்களின் மூலமாக கூட, வெளியிலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் மூலமாக கூட, அந்த சவுண்ட் பொல்யூஷன் மூலமாக கூட நிறைய இன்னைக்கு வயதானவங்க இருக்கிறாங்க, இல்லை பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, நோயாளிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த சவுண்ட் பொல்யூஷன்லாம் நிறைய தொந்தரவுகள் கொடுக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பொல்யூஷன், இந்த மாசு அடைவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மன மாசுன்னு சொல்லலாம். எப்படி டாக்டர் முடிக்கும்போது சொன்னாங்க மைண்ட் பொல்யூஷன் சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனக்குள்ள விழிப்புணர்வு வரணும்னு சொன்னாங்க டாக்டர் சொல்லும் பொழுது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜயோக தியானத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சுய மாற்றமே, சுய விழிப்புணர்வே, சுய முன்னேற்றமே முதல் பாதையாக இருக்கு இந்த ராஜயோக தியானத்துல. அப்ப எப்படி நம்ம ஒரு கூற்று சொல்லுவோம், நினைப்பு தான் என்ன பண்ணுதான், பொழப்ப கெடுக்குதான். அப்ப இந்த நினைவுங்கிறது மனசுல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் பேட்டர்ன் மாதிரி வச்சுக்கோங்களேன். 6 states ஆஃப் மைண்டுன்னு சொல்றோம். இப்போ மனசு 6 நிலைகள்ல வருது. இந்த சைக்கிள் பேட்டர்ன்ல முதல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்மிருதின்னு சொல்றோம், 2வது ஸ்திதின்னு சொல்றோம், 3வது திருஷ்டின்னு சொல்றோம், 4வது விருத்தின்னு சொல்றோம், 5வது கிருத்தின்னு சொல்றோம், 6வது அனுபூத்தின்னு சொல்றோம். இப்போ இந்த ஸ்மிருதிங்கிறது முதல் என்னன்னா நினைவு. நம்மளுடைய நினைவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்திதி, ஸ்டேட் ஆஃப் மைண்டு, நம்மளுடைய நிலைன்னு சொல்றோம். இந்த நிலை எப்படி இருக்கோ அதை சார்ந்தது தான் நம்மளுடைய திருஷ்டி, பார்வைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பார்வையை பொறுத்து தான் அடுத்து என்ன வருதுன்னா உள்ளுணர்வு, விருத்தின்னு சொல்றோம், உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வு முடிஞ்சோட்டி அடுத்து நம்ம எதுக்கு வரோம்னா செயல்ல வரோம். இந்த செயல் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஏற்படுதுன்னா அனுபவங்கள் ஏற்படுது. இப்போ முதல் நம்ம இது ஒரு சைக்கிளிக் பேட்டர்ன் வச்சுக்கோங்களேன். இந்த 6 ஒன்றுக்கொன்று இணைஞ்சிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எது வருது அப்படின்னா ஸ்மிருதி, நினைவு முதல் வருது. அப்ப இந்த நினைவு எப்படி அமையுதோ அதுதான் லாஸ்ட்ல கொண்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல இணைக்குது, நம்மளுடைய அனுபவங்களை இணைக்குது. அப்ப முதல் ஃபவுண்டேஷன் எங்க இருக்கு, இந்த இடத்துல அடித்தளம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நினைவுல அமையுது. அப்ப இந்த நினைவை நாம நேர்மறையாகவும் ஆக்கிக் கொள்வது நம்மளோட கையில தான் இருக்கு, அதை எதிர்மறையாக ஆக்குவதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. இப்ப நீங்க இந்த இந்த நினைவுகளை நீங்க நேர்மறையானதாக மாத்திட்டீங்க, ஒரு நல்ல பாசிட்டிவா நாம அதை டைரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த 6 சைக்கிள்ல நமக்கு என்ன வந்துடுதுன்னா பாசிட்டிவிட்டி வந்துடுது. இப்ப நான் முதல்ல என்னுடைய நினைப்புல ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், நான் இந்த உலகத்திற்காக என்ன மாத்திக்கணும். இப்ப சின்ன சின்ன அங்கங்க நான் கண்ணு மூலமா பாக்குறேன், ஒரு பேப்பர் கிடக்குதுன்னா அந்த பேப்பரை எடுத்து போடக்கூடிய பழக்கம் எனக்கு வரணும். ஏதாவது சுத்தம் இல்லாம தூசியா இருக்குன்னா நமக்கு இந்த டியூட்டி கொடுக்கல, நம்ம எதுக்காக இதை தொடக்கணும்னு நினைக்கக்கூடாது, அதை கொஞ்சம் தொடச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம நினைவு, நான் செய்யணும், யாராவது செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நான் செய்யணும்னு நினைக்கும் பொழுது அந்த நான் செய்யணுங்கிற நல்ல நினைவானது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய மனோநிலையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். அப்ப நீங்க அதை பாக்குறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த பார்வை மற்றவர்கள் நம்ம செய்யறத பார்க்கும்போது, ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு சொல்றத விரும்புறது கிடையாது, யாராவது செய்யறாங்களான்னு பாக்குறதுக்கு விரும்புது இன்னைக்கு உலகம். அப்ப நம்மளுடைய இந்த 6 states ஆஃப் மைண்ட்ல முதல் நம்ம எல்லாரும் கொண்டு வர வேண்டிய மாற்றம் என்னன்னா நம்மளுடைய நினைவுகளை நிறைய மாற்றம் கொண்டு வரணும். அந்த நினைவுகள்ல மாற்றம் கொண்டு வந்தாலே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ்ல நிறைய நம்ம தான் செய்யணுமான்னு நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த செயலை நம்மளால செய்ய முடியாது. அப்ப முதல் மாற்றம் என்ன அப்படின்னா நான் செய்ய வேண்டும் முதலில் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என் பின்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா நிறைய பேர் வந்துருவாங்க.
இன்னைக்கு நிறைய மன இறுக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. மன இறுக்கம்ங்கிறது எப்படி ஒரு முடிச்ச லைட்டா போடுறோம், கொஞ்ச நாள் ஆக ஆக தண்ணி படுது இல்லை அப்படின்னா அது என்ன ஆயிட்டே போகுது, உங்களுக்கு டைட் ஆயிட்டே போகுது இல்லையா? அதே மாதிரி நம்ம மனசு கூட சின்ன சின்ன விஷயங்களால பாதிக்கப்பட்டு நம்ம அதை உடனடியா சேஞ்ச் பண்றது கிடையாது. அந்த முடிச்ச உடனே டைட் ஆகிறதுக்கு முன்னாடி லூஸா இருக்கும் போதே அவுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது இறுகி இருக்காது. நம்ம சின்ன சின்ன விஷயத்துல பாதிக்கப்படுறோம். அது பாதிக்கப்படுறோங்கிற நினைவே நம்ம உணரக்கூடிய தன்மை இல்லாததுனால அது அடுக்கடுக்காக அந்த விஷயங்களால பாதிக்கப்படும் பொழுது அந்த மன இறுக்கமானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஃபார்ம் ஆகுது. மன இறுக்கம் ஆயிட்டே இருக்குங்கிறதே தெரியாம நம்ம கடைசியா எங்க போய் உட்காரோம்னா மனநல நிபுணர்கிட்ட போறோம். ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றம் நடக்குது. அப்ப எப்பொழுதுமே நம்ம முதல்ல இந்த 6 நிலைகளை கொஞ்சம் நேர்மறையா ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணோம்னா, ஒரு கோவம் வருதுன்னா உங்க எண்ணத்துல கோவம் வந்து வெளியில இருந்து வரும். அப்படி வெளியில இருந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதை உள்ள கொண்டு போய் நமக்கும் வருது இல்லையா? நம்ம நினைவுகள்ல ரொம்ப ரசிச்சு நான் ஒரு அமைதியான ஆத்மான்னு நினைச்சு பாருங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலை மாறும். நீங்க பாக்குறவங்கள எப்படி பாப்பீங்கன்னா, உங்களுடைய பார்வையும் எல்லாரையும் அமைதியானதா பார்க்க தோணும். அப்ப அந்த உள்ளுணர்வும் மாறும். அந்த உள்ளுணர்வு மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா வெப்சைட்டுன்னு சொல்றோம். 3 W போட்டா உலகத்தையே உங்க கையில கொண்டு வரலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஆன்மீகத்துல கூட, இந்த ராஜயோக தியானத்துல கூட 3 V இருக்கு. ஒரு Vக்கு அர்த்தம் விருத்தி, 2வது வைப்ரேஷன்னு சொல்றோம், 3வது வாயு மண்டலம்னு சொல்றோம். முதல் விருத்திங்கிறது உங்களுடைய எண்ணங்களின் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஏற்படுது. 2வது இந்த உள்ளுணர்வானது நம்ம இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு அலைகளை பரப்புது. அந்த அலைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போகும் பொழுது இந்த லாஸ்ட்ல வாயு மண்டலம்னு சொல்றோம் இல்லையா, அட்மாஸ்பியர், அதாவது அது சூழ்நிலையிலும் பரப்புது. எப்படி ஒரு அகர்பத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய முனையில அந்த ஏற்றப்பட்ட உடனே அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வருது. அது ஒரு சின்ன ஒரு துளிய ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம ஏத்துறோம். அது ஏத்துன உடனே அது அலைகளை எல்லா இடத்துலயும் பரப்ப ஆரம்பிக்குது. நம்ம அந்த வழியா நடந்து போனோம்னா வாசனை நல்லா இருக்கேன்னு சொல்றோம். உள்ள கடைக்குள்ள ஊதுபத்தி ஏத்தி வச்சிருப்பாங்க, ஆனா நம்ம அந்த வாசனையை ஈர்க்கப்படுறோம் இல்லையா? வெளியில தான் சூழ்நிலையில நம்ம வெளியில நடந்து போயிட்டு இருக்கோம், ஆனா உள்ள இருந்தது நம்மள ஈர்க்குது அந்த அகர்பத்தி. அதே மாதிரிதான் உங்களுடைய விருத்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த விருத்தி தான் இந்த அலைகள்ல பரவுது, சூழ்நிலைகள்லையும் பரவுது. அப்ப இந்த விருத்திய உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம், நம்மளுடைய ஃபீலிங்ஸை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வாயு மண்டலமும் மாற்றம் ஏற்படுது. அப்போ உங்களுடைய எண்ணத்திற்கு கூட நீங்க ஒரு பெரிய வாட்ச்மேன். உங்களுடைய எண்ணத்துல நீங்க மாற்றம் கொண்டு வர இந்த மன இறுக்கத்துல இருந்தும் நம்ம முற்றிலும் விடுபடலாம். நம்மளை பார்க்கும்போது அடுத்தவங்களுக்கு கூட இப்படியும் வாழலாமான்னு ஒரு தூண்டுதல், ஒரு பிரேரணை கிடைக்கும் போது அவங்கள மாத்திக்கிறதுக்கு எளிமையானதாக இருக்கு. அப்ப நம்மளுடைய பலவிதமான வியாதிகளுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்மளுடைய மன மாசுவாகும். ரொம்ப அழகா சொன்னீங்க சிஸ்டர். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம் எண்ணங்களே காரணம்னு சொன்னீங்க. எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் அனுபவங்கள் மாறும்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. அடுத்தது நம்ம சகோதரருக்கு ஒரு கேள்வி. நீங்க ஒரு சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை நடத்தி வர்றீங்க. உங்களுடைய ஆராய்ச்சி மையத்துல இந்த மத்தியாசனம் செய்து ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் கிடைச்சிருந்ததுன்னா அதை நீங்க சொல்லலாம் பிரதர். நிச்சயமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யோகா சென்டரில் நிறைய பேர் இந்த மாதிரி சுவாச சம்பந்தமான பிரச்சனை பண்ணி வர்றாங்க. எப்போ இந்த மாதிரி குளிர்காலங்களில் அந்த மாதிரியாதே பெரும்பாலும் சுவாச சம்பந்தமாக வருவாங்க, அவங்களுக்கு சேராது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக இதற்கு முன்னாடி போட்ட ஆசனங்கள் எல்லாமே போடுறோம். அதே போல் இந்த மத்தியாசனத்தையும் நம்ம கொடுக்குறோம். மெயினாக அந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றவங்களுக்கு மத்தியாசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றோம். அப்படி ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன், அவருக்கு பார்த்திங்கன்னா காலையில் அதிகாலையில் எந்திரிச்சாலே அவருக்கு தொடர்ந்து தும்மல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதிகாலையில் அவர் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க நினச்சாருன்னா எந்திரிச்சிருவார், ஆனால் தும்முறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக போயிடும். பொழுதன்னைக்கு தும்மிக்கிட்டே இருப்பார்.
இப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து தினந்தோறும் நீங்கள் நம்ம யோகா கிளாஸ் வந்துருப்பா, எந்திரிச்சோடனே வந்து பயிற்சியை ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் படி அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவர் வழக்கம் போல் வந்தார். வந்து வார்மப்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு இந்த மத்தியாசன பயிற்சியை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து இந்த பயிற்சி போட அவருடைய அந்த தொடர்ந்து இந்த தும்மல், அந்த அடுக்கு தும்மல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தும்மல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குச்சு. இப்போ தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் தும்மிக்க இந்த ஒரு இப்போ அந்த பையன் அப்படியே அதை ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு, 3 நிமிஷம் ஆச்சு, 2 நிமிஷம் ஆகி, 1 நிமிஷம் ஆகி, ஒரு 6 மாத காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு தான் தும்மல் வந்துச்சா அப்படின்னு அவர் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அது அவ்வளோ ஒரு அபாரமான ஒரு மாற்றம். அதுக்கப்புறமா அவருடைய எக்ஸாமுக்கு அவர் எந்திரிச்சோனையுமே உடனடியாக கையாலெல்லாம் சுற்றிட்டு உடனே இந்த மத்தியாசன பயிற்சி முறையை அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து படிக்க தொடங்கிடுவார். அந்த தும்மலுங்கிறது அவருக்கு முற்றிலும் விலகிருச்சு. இதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த சுவாச சம்பந்தமான பிரச்சனை அவங்களுக்கு இப்போ இருக்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கு ரொம்ப இருக்குது. அவங்க வந்து சாதாரண ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டால் கூட அவங்களுக்கு வந்து அந்த தும்மல்லாம் ஈஸியாக வந்துடுது. தும்மல் வந்துடுது, இருமல் வந்துடுது, தொண்டை அடைச்சிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளைமேட் மாறும்போதெல்லாம் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக அந்த பயிற்சியை காலையிலையும் மாலையிலையும் விடாது செஞ்சு வந்துடுங்க. ஏன்னா அந்த கிளைமேட் சேஞ்ச் வரும்போது நிறைய பேர்த்துக்கு உடலில் அதோட ஒற்று மாற மாட்டேங்குது. அப்படி மாறலைங்கும் போது அவங்களுக்கு அந்த தும்மல் இதெல்லாம் வந்துடுது. தொண்டை கட்டுறது இப்படிலாம் கூட, தொண்டையோட வாய்ஸ்லாம் கூட, குரலோட வாய்ஸ்லாம் கூட மாறுது. அவங்களையும் கண்ணு கருத்துமாக ஒரு வார காலத்துக்கு நீங்கள் அந்த கிளைமேட் சேஞ்சினால் வர்றதுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்கன்னு சொன்னோன்னே அவங்களும் தொடர்ந்து அந்த சகோதரி தொடர்ந்து போட்டு அவங்களுக்கு அதுலேருந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் வந்தாலுமே கூட அவங்களுக்கு அந்த தொண்டை சம்மந்தமான பிரச்சனையா, அந்த ப்ரீத்திங் சம்மந்தமான பிரச்சனையா, அது சுத்தமாக இப்போ வர்றதில்லை பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு ஆசனத்தை நம்ம முன்னோர்கள் இது எப்படி அதை கண்டுபிடிச்சாங்கன்றதை நம்ம நினைக்கும் போத ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்படி ஒரு பயிற்சி முறையை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம நேயர்களும் தொடர்ந்து செஞ்சு இதை பயன்பெறட்டும். இன்று இங்கு வந்து உங்களுடைய ஆழமான அனுபவங்களை பகிர்ந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இன்று நம் சகோதரர் மத்தியாசனத்தை பற்றி சொன்னார். மத்தியாசனத்தை நாம் செய்து வந்தால் சளி பிரச்சனை, தொண்டையில் வலி கூட விலகிவிடும்னு சொன்னார். அடுத்தது நம்ம சகோதரி சொல்கிற போது வெவ்வேறு விதமான மனநிலைகளை பற்றி கூறினார்கள். அதில் முதல் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை மாற்றி கொண்டோமானால் நம் உணர்வுகள் மாறும். உணர்வுகள் மாறினால் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய வைப்ரேஷன் மாறும், வாயுமண்டல் மாறும்னு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.